ஹாய் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோமா? மட்டன் குழம்பு சமைக்க போகிறோம். குழம்பு வந்து கொஞ்சம் பக்காட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். சின்னமன், காடமன், பூ, ஓகே, பெருஞ்சீரகம், நான் ஒரு பே லீஃப் போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் த நியூபீஸ், யார் வந்து சமைக்க தெரில. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு சாப்பாடு. ஸோ இதில் வந்து அது கொஞ்சம் ஹீட்டாக பண்ணி எடுத்துட்டோன்னே நம்ம வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, மிளகா, பச்சை மிளகா, கருப்பில்லை, ஸோ போட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஸோ இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து ஏற்கனவே மட்டனை வந்து வேக வச்சுட்டேன். ஸோ அதுலேயும் வந்து ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன், சின்ன தக்காளி பழம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் நம்ம வெட்டி போட போகிறோம். ஓகே, ஸோ சில்லி போட்டாச்சு. நீங்கள் க்ரீன் சில்லிஸ் போடலாம், ரெட் சில்லிஸ் போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டு மட்டனை வேக வச்சுட்டேன். ஓகே, மட்டன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள் லேஸாக போட்டு, ஒரு டொமேட்டோ போட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டொமேட்டோ, சின்ன டொமேட்டோப்பாக வச்சுருக்கேன். அண்ட் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது வந்து சிக்கன் கறி பவுடர். ஸோ நீங்கள் வந்து நிறையா போடாதீங்க. இப்போ எனக்கு மட்டன் வந்து 1.5 கிலோ மட்டன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட செய்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். நார்மலி நான் வந்து குக் பண்ணும்போது கலரை பார்த்து தான் குக் பண்ணுவேன். கலர் பார்ப்பேன், இந்த மசாலா கலர் போதுமா, புச்சாட்டாக இருக்கா, நல்லா ரெட்டாக இருக்கா, அப்படி தான். ஸோ இப்போ வந்து சிக்கன் கறி பவுடர் போட்டுட்டோம். அந்த தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி. ஓகே, ஸோ இது பத்தலைன்னா நீங்கள் இன்னும் சிக்கன் கறி பவுடர் போட்டுக்கலாம். ஓகேயா, ஸோ போட்டுட்டு, ஏன்னா லேட்டாக நம்ம வந்து சில்லி பவுடர் போட போகிறோம் உரப்புக்கு. ஓகே, நீங்கள் பாருங்கள், தண்ணி வந்து நிறையா இருக்குது, ஏன்னா இது குழம்பாக நான் செய்ய போகிறேன். ஆனால் வந்து தண்ணியாகவும் ஒரு ஆள் தண்ணியாக வைப்பாங்க, ஒரு ஆள் வந்து கட்டாக வைப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். என்ன சொல்லுவாங்க, லட ஹித்தாமோட பவுடர். ஓகே, ஸோ இது இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம குக் பண்ண மட்டனை போட்டுட்டு அண்ட் கலங்கு போட்டுங்க. கலங்கு சம் பீப்புளுக்கு பிடிக்காது, ஸோ கலங்கு போட வேணாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கலங்கு பிடிக்கும். ஓகே, இது வந்து சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும், டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பாவிச்சிருக்கேன். டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன். ஏன்னா நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த குழம்பு வந்து வந்து தண்ணியாக தான் இருக்கும். அந்த கலங்கு வேவ பக்காட்டாயிரும். ஸோ கலரை பார்த்துக்கணும். ஸோ நம்ம கலர் வந்து கணக்காக இருக்கணும், ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த டைமில் நான் மூடி வச்சு கலங்கு குக் பண்ணுற வரைக்கும் குக் பண்ணணும். ஓகே, கலங்கு வந்துட்டோன்னே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கலங்கு வந்துட்டோன்னே நீங்கள் அடைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பக்காட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். மட்டன் பக்காட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சால்ட் போட்டுட்டேன். சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுங்க. டவுன் கத்தும்பா லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடலாம். ஓகே, என்கிட்ட பாத்தாங் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து டவுன் கத்தும்பாவோட பாத்தாங் தான் போட முடியும். ஸோ இட் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.